சில்லறை தட்டுப்பாட்டை போக்க 10 ரூபாய், 20 ரூபாய், 50 ரூபாய் நோட்டுகளை தரும் ஹைபிரிட் ஏடிஎம் மையங்களை திறக்க முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கும் நிலையில் களத்தில் இருக்கும் சில்லறை தட்டுப்பாடுகள் குறித்து மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு புதுச்சேரி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். கடைக்கு போனோம்னா ஒரு 10 ரூபாய் இல்லை, 10 ரூபா சில்லறை இல்லைன்னொடனே ஒரு மல்லாட்டு 10 ரூபாய்க்காக ஒரு மல்லாட்டை கேக் எடுத்து கொடுக்குறாங்க. அந்த கடையில் காலையில் ஒரு கடை திறக்கிறாங்க அப்படின்னும் போது ஒரு வியாபாரம் பண்ணுறவர் முதல்ல நம்ம கையில் காசை வாங்கி தான் வியாபாரம் பண்ணுவார். இன்றைக்கி என்னதான் பேடிஎம், ஜிபே இதெல்லாம் வந்திருந்தா கூட காலையில் என்பது நம்ம கையில் ஒரு 10 ரூபாவோ, 20 ரூபாயோ, 50 ரூபாயோ கொடுத்து ஒரு பால் பாக்கெட்டை வாங்குறதுக்கு காசு தான் கொடுக்கணும். இந்த தட்டுப்பாடுகள் இங்கே அதிகமாக இருக்குது. எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஒரு கடைக்கு போனால் ஒரு மல்லாட்டை கேக் எடுத்து கொடுத்துட்டு 10 ரூபாய் இல்லைம்மா, சாக்லேட்டை கொடுத்துட்டு சில்லறை இல்லைம்மா 5 ரூபாய் தான் அப்படின்றாங்க. என்னால் அப்படி கொடுக்க முடியாது. இந்த ஏடிஎம் மிஷின் திறக்கிறதுன்றது அவங்களுக்கு தேவையான விஷயம் கிடையாது. ஏன்னா 10 ரூபா 50 ரூபாக்கெல்லாம் போயிட்டு நாங்கள் நின்றுட்டு கஷ்டப்பட்டுட்டு போய் இருக்கிற வேலைகளை விட்டுட்டு நாங்கள் போய் நின்று கேட்டுன்னு இருக்க முடியாது. அரசாங்கம் இதுக்கு தேவையான மற்ற வேறு சொல்யூஷன் என்னவோ அதை அரசாங்கம் தேடி தான் எடுக்கணும். இப்போ நான் ஒரு மளிகை கடைக்கு போனேன்னா 3 ரூபா சில்லறைனா கூட ஏன் ஜிபே எந்த போட்டிருக்கு சார் அப்படின்ற சூழ்நிலை இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த 3 ரூபாய்க்கே இருக்கும்போது 10 ரூபாயெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. இந்த 10, 20 பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தெருவில் வைக்கிற காய்கறி கடைக்காரவங்க கூட ஜிபேயில் போட்டிருங்க அப்படின்றாங்க. நம்ம காசு அவங்க வந்து பாதுகாப்பு இல்லாமல் ஒரு ஏன்னா அந்த நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர் காசுலாம் கொடுக்கறதுனால அந்த சின்னவங்களே பயப்படுறாங்க காசு வச்சுருக்கு. இப்போ எல்லாமே ஆன்லைன் ஆகிட்டு. அதுமாரி பார்த்திங்கன்னா இப்போ ஒவ்வொருத்தரோட கணக்கு வெளிநாடு போல் நம்மளாம் வளர்ச்சி அடையணும்னு சொல்லும் போது இப்போ எல்லாமே வந்து கணக்கில் வருது. அது எல்லாமே எல்லாம் டிஜிட்டல் மயமாகிடுச்சு. திருப்பியும் வந்து இதை வந்து பழைய முறைக்கு கொண்டு போகிற மாதிரி தோணுது. ஒரு பொட்டி கடைக்கு போகிறோம், எனக்கு ஒரு 50 ரூபா, 52 ரூபா அந்தமாரி சில்லறையாக வந்து நான் பே பண்ணணும்னா நான் அது வந்து யூபிஐ பேமெண்ட் மூலியமாகவே நான் ஸ்கேன் பண்ணிட்டு போயிடுவேன். இப்போ நான் ஜஸ்ட் ஒரு ஃபோன் எடுக்க போகிறேன், பேமெண்ட் நடந்துடுச்சு. டிஜிட்டல் இந்தியாவில் வந்து இப்போ அது ஹைப்ரிட் ஏடிஎம் தேவையான்றது எனக்கு தெரியல. டீ கடைக்கு போனாலும் சரி, ஒரு சமோசா சாப்பிட்டா இல்லை ஒரு டீ குடித்தாலும் சரி 5 ரூபா காயின் கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதேமாதிரி பார்த்தோன்னா 3 ரூபா, 1 ரூபா காயின், 2 ரூபா காயின்லாம் கொடுக்குறது ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க. அதுக்கு வந்து மிட்டாய் கொடுக்குறாங்க. அது தேவையில்லாத ஒரு இதுன்ற மாதிரி தான். ஆனால் வந்து இது மாதிரி வந்து ஏடிஎம் மிஷினில் வந்து 5 ரூபா, 10 ரூபா, 20 ரூபா வந்து 5 ரூபா கிடைக்காது ஏடிஎம்மில். 10 ரூபா 20ன்ற மாதிரி அவங்க ரூபா நோட்டுகளை போட்டாங்கன்னா அது பொதுமக்கள் எடுக்கிறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து நிறைய சில்லறை தட்டுப்பாடால் வந்து அவங்க வந்து வாங்க வேண்டிய பொருளை விட்டுட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா வாங்குற மாதிரி இருக்குது. 10 ரூபா சில்லறை இல்லை, இது இல்லைன்னா உடனே வேறு ஏதாவது ஒரு பொருள் வாங்கிக்கின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதனால் அது தேவையில்லாத பொருள்களாக வாங்குற மாதிரி இருக்குது. மக்கள் குரல் பகுதியில் புதுச்சேரி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.